விஜய்கிட்ட வந்து ஒரு இந்த கால்குலேஷன் படி வந்துடும், ஒரு 30 சீட் 40 சீட்டு விஜய் ஜெயிக்கிறார் அப்படின்னு ஒரு மாயை இருந்தா கூட அந்த மாயை ஆபத்தான மாயை. அவங்க யார் பக்கம் சைடு எடுக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. விஜய் விட்டுட்டு வந்தாரு. எதை விட்டுட்டு வந்தாருன்னா சித்தியை விட்டுட்டு வந்துருக்காரு. விஜய் நான் படுற கஷ்டம் என்னால தாங்கவே முடியலைங்க. செத்துரு, எதுக்கு இருக்கிற நீ எல்லாம் விளத்தாவை குடிச்சிரு. விஜய் என்ன போட்டு அந்த ஆளு மேல கோபமே இல்லம்மா, அவர் என்ன செய்வாரு? அந்த ஆளுக்கு ஒரு நன்றி தான் சொல்றேன். சார் என்ன சார் 4ஆம் தேதி இப்பவே உலகம் முழுக்க அவள் தான் விஜய் ஜெயிச்சிட்டாரு, எங்க அண்ணன் தான் ஜெயிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கன்ஃபார்மா 4ஆம் தேதி மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். மண்ணை பொன்னாக்கும் விவசாயிகளுக்கும் உயிரை உரமாக்கி உழைக்கும் உழைப்பாளர்களுக்கும் என் சார்பாகவும் தொலைக்காட்சி சார்பாகவும் என்னுடைய மே தின வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 4ஆம் தேதி 2 நாள் 3 நாள் தான் எனக்கு பொறுத்துக்கிடுங்களேன். ஏன் அதுக்குள்ள அவசரம்? எக்ஸிட் போல பார்த்துட்டு சொல்றீங்க போல இருக்கு. விஜய் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு காலில், ஜெயிச்சோன்னு நேரம் எல்லாரும் பனையூர் வந்துடணும், அதிமுக ஆட்சி ஆஃபீஸ் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு. இவங்க எங்காக பிச்சுட்டு போவாங்க வீலுக்கு தெரியாது. ஏமா பொட்டியை காணும், பொட்டியை ஓட்டத்திட சட்டை கழிச்சிருக்கிற கதையா இருக்குது. ஜெயிச்சோன்னு வந்துருங்கன்னா ஒரு 20 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு எக்ஸிட் போல் வந்து கணிச்சாங்க. எக்ஸிட் போல் நிறைய நல்லது நடந்திருக்காது, குழப்படி இருந்தது. யாரும் ப்ரிடிக்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாதுமா. உனக்கு தான் போட்டோம் வாக்கு சீட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போவான் பாரு, அந்த மாதிரி கதை தான் இங்கே. பட் அதை வச்சு டிஎம்கே ஆட்சி அமைக்கிறது ஜென்ரலான ஒரு தாட்டு. பட் விஜய் வாங்குகிற வாக்குகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுங்கிறது உண்மை. தற்கொலைகளோட வாக்குகள் எவ்வளோ விழுந்திருக்குங்கிறது கவனிக்கப்படும். கவனிச்சாதான் ஆட்சி ஆரம்பிப்பாங்க டிசைட் பண்ண முடியும். விஜய்கிட்ட வந்து ஒரு இந்த கால்குலேஷன் படி வந்துடும், ஒரு 30 சீட்டு 40 சீட்டு விஜய் ஜெயிக்கிறார் அப்படின்னு ஒரு மாயை இருந்தா கூட அந்த மாயை ஆபத்தான மாயை. அவங்க யார் பக்கம் சைடு எடுக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் அரசியல் கணிப்பு. சார் அப்படி பார்த்தா எக்ஸிட் போல டிஎம்கே கூட தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் ஃபேக்கா இருக்க வாய்ப்பு? டிஎம்கே ஆட்சி அமைக்குமா? பட் இவங்க சொல்ற மாதிரி 40 சீட்டு ஜெயிச்சுன்னா தலைங்கடா மாறும், எல்லாம் உள்டாவாயிடும்ல. நேரம் தாவக தலைவர் நேரம் வண்டி எடுத்துட்டு போய் எடப்பாடியை பார்த்து, எடப்பாடி 40 சீட்டு இருக்கு, பிஜேபி கைட்டு விடு, நான் வந்துடுறேன் உன்னோட. இது வரைக்கும் எடப்பாடி அவர் எதிர்த்து பேசவே இல்லை. திமுக பேருக்கு தானே வேலையை வச்சிருந்தாரு. பிஜேபி எங்க கொள்கை எதிரி, திமுக எங்க அரசியல் எதிரி. நான் அந்த பக்கம் போகல, இங்க வர்றேன், 40 சீட்டை வச்சு நீ ஆட்சி அமைப்பான்னா அங்க அதுக்கு வாங்கணும்ல. அவர் 50 சீட்டு தானே சொல்றாங்க எடப்பாடிய. 50 40 90 சீட்டு தானம்மா. சார் பிஜேபியும் எடப்பாடியும் ஒண்ணு தானே சார்? அதை கழட்டி விட சொல்லுவாங்க. தாவேக்கா போயிட்டு அதை கழட்டி விடுங்க. தாவேக்கா சொன்னா கேட்கிற அளவுக்கு தாவேக்காக்கு பவர் இருக்கா? 40 சீட்டு தான் கேட்டு தானே ஆகணும். 40 சீட்டு தான் கேட்டு தானே ஆகணும். இதெல்லாம் ஒரு கற்பனை தானே சொல்ல வர. சார் எந்த அளவுக்கு விஜய்க்கு நம்பிக்கை இருந்தா ஜெயிச்ச உடனே பனையூருக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாரு. மினிஸ்டர் எல்லாம் போட்டாங்க தெரியுமா? மினிஸ்டர் எல்லாம் போட்டாங்க. புசியானந்தன் கல்வித்துறை மந்திரி, ஆதவர்ஜுனா பொருளாதார மந்திரி, பைனான்ஸ் மினிஸ்டர். ஆமா, விஜய் வந்து காவல் மற்றும் சட்ட ஒழுங்குத்துறை அவர் கையில் வச்சிருக்காரு. காதல் வந்துருக்கு. காதல் மற்றும் சட்டத்துறை இல்லம்மா, காவல் சொல்லு வராதா? காவல் நல்ல வேலை திருத்தனீங்க, இல்லன்னா நான் அதுவா தான் நினைச்சிருப்பேன். நீ அதுவா தான் நினைப்பீங்க. காவல் மற்றும் சட்ட ஒழுங்கு விஜய் வச்சுக்கிறாரு. அந்த துறை முக்கியமான துறை, அது யாருக்கும் கிடையாது. மேமுக்கு என்ன பார்த்து செட்டில் பண்ணணும். மேம்ஸ் இருக்காங்க. மேம்ல மேம்ஸ் அவங்க வைஃப் டிவோர்ஸ்னால அந்த மேம்ஸ் தான். பேம்ப்ளீஸ்ங்கிற மாதிரி மேம்ஸ். பேம்ப்ளீஸ் அடிச்சாம இருக்கும். அடையா அப்பா குட்டிச்சா தானே. ஐயோ பேம்ப்ளீஸ், எங்க அம்மா பேம்ப்ளீஸ், எங்க அப்பா பேம்ப்ளீஸ்னா அடிச்சுட்டு தார் ராக் ஜீப் வாங்க போற பேம்ப்ளீஸ் தான். நீ டிஎஸ் சுட்டி வாங்கினாலே எலுமிச்சு விட்டுருவான் கோயில போய். உனக்கு மண்டவோட பிரார்த்தனை பண்ணிடுவான். நீ தார் வாங்குறதா விட்டுரு தருவானா என்ன? மண்டவோட பிரார்த்தனை பண்ணிட்டானோ மாட்டிக்கிட்டான். 3 மில்லியன் சப்ஸ்கிரைபரோட அன்லாக் பண்ணிட்டு ஓட்டாயா. நான் பாத்துக்க எப்படி இருக்காயின்னு. மொத்த A4 சீட்டை வச்சு ஏமாத்திட்டாயா. பேம்ப்ளீஸ் நான் வெளிநாடு போற பேம்ப்ளீஸ், போட்டோ எடுக்க உள்ள பேம்ப்ளீஸ், உண்மையா போன பேம்ப்ளீஸ்ங்கிறான். சார் விஜயே பாத்துட்டாரு சார் அவரு. விஜயே பாத்துட்டாரு சார் அவரு. விஜய் என்ன வைகுண்டத்துல இருக்க ஏமாதரமனா? வைகுண்டம் போயிட்டு வந்த மாதிரி சொல்ற. விஜய பாத்தாருன்னா அவரை பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் ஏங்குறாங்க. அவர் போய் பாத்துட்டு வந்து ஏங்குறவங்க நான் ஏங்கலாம். எனக்கு வந்து வீட்டுல இருந்து சாப்பாடு கெட்டு விட போது நான் நேரத்துல பேசிட்டு இருக்கேன். நான் சாப்பிடணும் பசிக்குதுங்கிற மனநிலையில உட்காந்துருக்கேன். ஏங்கிட்டுலாம் இல்ல, ஏங்குறாங்களா? அது ரைட்டு. நாங்க விஜய்க்கு அண்ணாவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், கூட படுப்போம். உனக்குன்னு எப்பா விஜய் உனக்கு செம மார்க்கெட்டா? அரசியல் இல்லைனாலும் காவல் லைன்லாம் காதல் லைன்ல மார்க்கெட்டு. வெக்கம் கிட்ட ஜென்மங்களா என்ன பேசுது பாரு தற்குறிகள். இப்ப
விஜய் விட்டுட்டு வந்துட்டாரு. எதை விட்டுட்டு வந்தாருன்னா சித்தியை விட்டுட்டு வந்திருக்காரு. சித்தியை மறைச்சிட்டு உள்ள வந்துட்டாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல, மனைவி வரல, எத்தனை மனைவி எழுதினாரு தெரியல. குடும்பம், திருமணம், குழந்தைகள் இருக்குல்ல காலம். பொது வாழ்க்கை இல்லப்பா. பொது வாழ்க்கைன்னா பப்பாட்டி வச்சுக்கணுங்கிறது ஒரு உள்டாவா புரிஞ்சுக்கிட்டாரு, ரிவர்ஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டாரு. முதல்ல அதை வச்சுட்டு தான் அரசியலுக்கு வரணும் முடிவு எடுத்தாரு. அரசியலுக்கு வந்த பிறகு அமைஞ்சா வச்சுக்கலாம். இவர் ரிவர்ஸ்ல போயிட்டாரு. அதான் பிரச்சனை. சார், இன்னொரு விஷயம், விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆன்மீக பக்தி இருக்கு, பயணம்லாம் பண்றாரு சார். என்னது ஆன்மீக பக்தியா? என்னது ஆன்மீக பயணம்ல இறங்கி இருக்காரு. தப்பா புரிஞ்சு போச்சுமா, சொல்லுமா, காதல் விட மாட்டேது. 3 வாட்டி சொல்லிட்டார் சார், இதுக்கு மேல தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி கூட சொல்லலாம். அது 50 வயசுல அப்படி இருக்குது, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம ஜோசப் விஜய்ன்னு சொன்னார்லம்மா, குஷியானந்தன் சொல்லியிருப்பாரு, தலைவர் தளபதிய ஏன் ஜோசப் சொன்னீங்க, இந்த இந்து ஓட்டுலாம் உழாது, முஸ்லீம் ஓட்டு உழாது அப்படின்னு. ஓ, அதுதான் அங்க போனோம் ஐயா, அது நோம்பு இக்பார் நோம்பு, கோயிலுக்கு போகணும், வாங்க போவோம். எங்க போலாம்? பழனிக்கு போலாம். பழனியில மலை மேல இருக்காரு, அவ்வளவு தூரம் போக முடியாது, நடக்க முடியாது. தலைவர் தளபதி ரோப் கார் இருக்கு, ரோப்ல போய் அறுத்துட்டு வந்தா நீயா போவ, கொள்றது பக்கறியா நீ முதல்ல? சரி, திருச்செந்தூர் போலாம் தளபதி, தரையில இருக்குது, கும்பிட்டு வந்துடலான்னு கும்பிட்டு வந்து நேரம் சீரடி போயிட்டாப்புல. சாய்பாபா எதுக்காண்டி போனாரு? சாய்பாபா ஜெனரல் டிவோட்டி. இந்துஸாக நம்மளும் கும்பிடுறோம், முஸ்லிம்ஸும் கும்பிடுறாங்க, கிறிஸ்டியன்ஸும் கும்பிடுறாங்க. சரி, பொதுவா போயிட்டு வந்துருவோம், சாய்பாபாவுக்கு பிரச்சனை வேண்டாம்னு அங்க போயிட்டாரு. என்னெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? முட்டாப்பை மாதிரி தெரியுதா, காணை மாதிரி தெரியுதான்னு ஒரு அசைவுக்கு அர்த்தம் தெரியும். சார், மத்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் டூர்லாம் போகும்போது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகும்போது இவர் ஆன்மீக பயணத்துல இறங்கியிருக்காரு, பாராட்ட வேண்டிய விஷயம். அரசியல் தலைவர்லாம் பொண்டாட்டி வச்சிருக்கான், அழைச்சிட்டு போறான். நீ என்னத்த வச்சிருக்க? வெளிப்படையா அழைச்சிட்டு போறாங்க. முதலமைச்சர் அழைச்சிட்டு போறாரு. துர்கா ஸ்டாலின் என்னுடைய மனைவி, திருவெண்காட்டை சேர்ந்த பெண்ணை நான் திருமணம் செய்தேன், எங்களுக்கு குழந்தைகள் உண்டு, ஒரு உதயநிதி, அவருக்கு பேர் உண்டு, இன்பநிதி அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. எடப்பாடி அவர் மனைவி பிள்ளையெல்லாம் இன்னைக்கு வந்து பழனி கோயிலுக்கு சாமி கும்பிடுறாங்க. அதை வீடியோ எடுத்து பார்க்குறோம். வேற சொல்லுமா, திருமாவளவன்ட்ட பொண்டாட்டி இல்லை, அவர் எங்கேயும் அழைச்சிட்டு போறது இல்லை. வேற யாரு இருந்தாலுமே அண்ணன்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாரு, நேரம் கிடையாது அவருக்கு. வேற யாரு? அன்புமணி சௌமியோட சுத்திக்கிட்டே இருக்காரு தேர்தல்லையே. அப்புறம் தனியா வேற சுத்திட்டு ஒன்று அழைச்சிட்டு போகணுமா, அதான் ஓட்டு கட்டணுமா அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போச்சு இல்லை? நீ அழைச்சிட்டு போன சங்கீதா கூப்பிட்டு போண்டியதானையா லண்டனு, இல்லை சித்தியை கூப்பிட்டு போ, யார் மறைச்சா? கல்யாணத்தை கூட்டிட்டு போற, தேர்தல் முடிஞ்சிருக்கும், ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம மறுப்பு சொல்லியம்மா, அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. தனி ஃபிளைட், உங்களுக்கு தனி ஒரு ஏரோப்ளான்லாம் வச்சிருக்கீங்க, வச்சுட்டு போக வேண்டிய வெளிநாட்டை பார்க்க. ஒரு வாட்டி போட்டு வருது 50 லட்சம் டிக்கெட் வருதான் சார்ஜ், ஃபிளைட் வாடகை 7 மணி சிகரமாம்மா. சார், நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு சித்தியை கூப்பிட்டு போ அப்படின்றீங்க, இவருக்காக சித்தி தனியா மருதமலைக்கெல்லாம் போய் கும்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்ல, கரெக்டா தான் போறாங்க. முருகருக்கு 2 பொண்டாட்டிமா, வள்ளி தெய்வான, கரெக்டா தான் போறாங்க. தப்பு இல்லை. இல்ல இல்ல, மணியா நியாயமா பத்து, நானே முருக பக்தன் தான், தப்பு இல்லை. வள்ளி தெய்வான முருகன் அக்செப்ட் பண்ணிக்குவாரு, குறைஞ்சு போடான்னு மன்னிப்பாரு. முருகன் தமிழ் கடவுள் அல்லவா? சார், போறவங்க ஏன் சார் தனித்தனியா போகணும்? அதுக்கு ஒன்னாவே ஒன்னா போனாதான் வீடியோ போடுறீங்களா? உங்க இப்படி பர்த்டே பாடுதான் எங்க சித்தியை பிடிச்சிட்டாரு அவரு. ஒன்னா போனா வீடியோ எடுத்து போடுறீங்க. சார் என்ன சார் இப்போ வராங்க மருதமலைக்கு போய் எப்படி சார் சாமி கும்பிட்டுருப்பாங்க, எங்க சார் தங்குவாங்க ராத்திரில? இதெல்லாம் கேள்வியாமா? இதெல்லாம் கேட்கிட்டா எப்படி தோல் சொல்றது? எங்க தங்கிட்டு போறாங்க? மசாலோட தங்குவாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். ஆமாம் சார், இப்படிலாம் சோசியல் மீடியால போடுறத வச்சு த்ரிஷா ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டோரியே போட்டாங்க. எனக்கு வந்து 1 மணி நேரம் தூக்கம் போனா நான் 4 மணி நேரம் அதை சரி கட்டுறதுக்கு என்னால எனக்கு வேணும், 4 நாள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்க? தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்களா சார்? போதை போட்டு தூங்குறது 4 நாள் தான் ஆகும். 1 மணி நேரம் இன்டர்டேட் பண்ணினா 4 நாள் ரூம் சேர்த்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டாக்க 4 நாள் ஆயிடும்ல. கடிகாரம் பார்க்க வேண்டிய வேலையே இல்லாம எதுக்குமா கடிகாரம் பார்க்க போறாங்க? நீ காலைல வேலைக்கு வரணும், அதுவே லேட்டா வர்ற கேட்டா நான் அப்படிதான் வருவேன்னு சொல்றேன். ஆனா அவங்களை யாரு கேள்வி கேட்கறது? அவங்களை யாரு கேள்வி கேட்கறது? என்ன ஏன் சார் இல்ல, பஞ்சாயத்து நமக்குள்ள தானே நடந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா, நான் அவங்களை யாரு கேள்வி கேட்க போறா? கேள்வி கேட்ட பொண்டாட்டியே வெட்டி விட்டாச்சு, கேள்வி கேட்ட பொண்ணும் பிள்ளையே வெட்டி விட்டாச்சு. தனி மனிதன் சோல் செம என்ஜாய் ஃபன்மா. ஆஃப்டர் மேரேஜ் வந்து பேச்சுலர் ஆகிறது ஒரு ஃபன் மோடு தானே சார். அப்படி இருந்தா எப்படி சார் அவங்களுக்கு தூக்கம் இல்லாம போகும்? கேள்வி கேட்க ஆள் இல்ல, நல்லா தூங்கி எந்திரிக்க வேண்டியது தானே. அப்ப ஏன் சார் தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க? இந்த பேர் யூடியூபர்ஸ் தூக்கத்தை கெடுத்துடுறோம்ல, ஏதாவது இதை பேசி வச்சு எங்க போனாலும் வீடியோ போடுறாங்க அப்படி இருக்கிறது ஒரு இது இருக்குல்லம்மா. அப்ப பாருங்க சார், அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க இதெல்லாம் பார்த்து.
நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கோம். நம்மளுக்கு கர்நாடகாவில் வந்து ஒரு தற்கொலை வீடியோ போட்டிருக்கு. நான் தர்றேன் உங்களுக்கு, வீடியோ தரேன், ஃபுட்டேஜ். நான் கர்நாடகாவில் இருக்கிறேன். விஜய் நான் முட்டி போட்டாரு, முட்டி போடுறதுல பெரிய ஆள்னு வச்சுக்க. அவரு கோயிலில் சொன்னேன், முட்டி போடுறாரு, என்னால் தாங்கவே முடியல. தமிழ்நாட்டு மக்கள்ஸ், நீங்கள் இந்த விரலை வச்சு ஏதாவது பண்ணுங்க. விரலை வச்சு என்னவா பண்ணுறது அப்படி சொல்கிறேன். சொல்லுது அது, ஓட்டு போடுறதோ விரலை வச்சு ஏதாவது பண்ணி விட்டுருங்க. தேர்தல் முடிஞ்சிட்டு பக்கி வீடியோ இன்னைக்கு போட்டிருக்கு, வச்சு செஞ்சுட்டாங்கலாம். தேர்தல் முடிஞ்சிட்டு தெரியுமா இல்லையா? 4ஆம் தேதி ரிசல்ட்டு. ஆனா இப்ப சொல்லுது ஓட்டு போடுங்கன்னு சொல்லுது. கர்நாடகாவில் காவேரி பிரச்சனை வரும். கர்நாடகாரர் உங்களை எனக்கு பிடிக்காது தாண்டா, ஆனா இந்த மாதிரி தற்கொலைகள் உங்க நாட்டில் இருக்கு, அடிச்சு விட்டுருங்க, பார்த்து டயத்துக்கு செஞ்சு விட்டுருங்க. எதுக்கு இதெல்லாம் இருக்கணும்? அங்க இருக்கா ஓட்டு இல்லையா? இங்க ஓட்டு இருந்தா விஜயண்ணா தூக்கி நட்டுருப்பாங்க தலைங்கீழா. பேச தெரியல, ஒரு வார்த்தை தெரியல, எலெக்ஷன் தெரியல, எலெக்ஷன் டேட்டு தெரியல, முடிஞ்சு போச்சு தேர்தல் டேட்டு. விஜயண்ணா படுற கஷ்டம் என்னால தாங்கவே முடியலங்குது. செத்துரு, எதுக்கு இருக்கிற நீ எல்லாம்? வெளுத்தாய் குடிச்சிரு. விஜயண்ணா போட்டுக்கிட்டு அந்த ஆளு மேல கோவமே இல்லம்மா, பாவம் அவர் என்ன செய்வாரு? அந்த ஆளுக்கு ஒரு நன்றி தான் சொல்றேன். இப்படி எல்லாம் மனிதர்கள் இந்த நாட்டுல இருக்கிறாங்க. நான் என் தமிழ் சமுதாய இளைஞர்களை வந்து உங்களை எல்லாம் ஒரு சேக்குவாருக்கு நிகராகவும் பிரபாகரனுக்கு நிகராகவும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்லை, நீங்க அப்படி இல்லை. சினிமா பாக்குறீங்க, ஏதோ விசில் அடிக்கிறீங்க தியேட்டர்ல அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் போய் பார்த்தா சரி ஏதோ குடிக்கிறீங்க போறீங்க, சரி என்னைக்கே திரும்பி வந்துடுவீங்க, நல்வழிக்கு ஆயிடுவீங்கன்னு நினைச்சேன். வாய்ப்பு இல்லை. நான் அந்த குடியாரனை பூரா திருத்துறது ஒரு வேலையாக கூட எடுத்து செஞ்சிடலாம். ஒரு 2-3 எடுத்து செஞ்சிட முடியாதுமா? ப்ராக்டிஸ் இஸ் பாசிபிள். கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணிடலாம். இது எந்த கவுன்சிலிங் கொடுத்தாலும் திருது. ஆனால் லூஸ் இல்லை, மென்டல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு சூழ்நிலை. அவர் படத்துல ஒரு டைலாக் வச்சிருந்தாங்க, போக்குரி படத்துல, நான் கொஞ்சம் மென்டல் அப்படிம்பார்ல போலீஸ் ஆஃபீஸர். அவனை சொல்லல, ஹீரோவை சொல்லியிருக்கான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.